சார் இப்போ என்ன சார் பண்ண போறோம்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு சரியான ராங்கி பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல. நீங்க என்ன சொன்னீங்க விக்கி? ஒரு அம்மா, வயசான அம்மா, அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அப்படி இப்படி நீங்க. இப்ப என்னன்னா இந்த பொண்ணு சரியான ராங்கி பிடிச்ச பொண்ணா இருக்கு. வாயை திறந்தாலே எம்மா காது கிளியிற மாதிரில பேசுது. அது வந்து சார் ஒருவேளை அந்த அம்மாவோட பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வர. எங்க அப்பா எனக்காண்டி கொடுத்துருக்காரு. இதை எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணி காட்டணும். இப்போ என்ன செய்ய? சரி, ஏதாச்சும் பண்ணலாம். அம்மா, எங்க மாமா அவங்க சார், அவர் கேபின்ல தான் சார் இருக்காரு. சரி, ஓகே, நானே போய் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். மாமா, மாமா, வா அருண், வா வா. மாமா, ஒரு பெரிய ப்ராப்ளம் மாமா. என்னாச்சுடா? என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல மாமா, அப்பா என்கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட் என்னால பண்ணி முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்டா அப்படி சொல்ற? இப்பதான் மாமா போன் பண்ணி கேட்டேன். அவங்க இடத்த காலி பண்ற மாதிரி தெரியல. இப்ப என்ன பண்ணேன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. தெரியும் அருண், நாங்களும் நிறைய வாட்டி அவங்க கிட்ட பேசி பார்த்தாச்சு. அவங்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. சரி விடுடா, மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படியா மாமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும் அருண், நீ எந்த டென்ஷனும் இல்லாம போய் வேலையை பாரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. என்னே, யாரோ போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ கந்தசாமி, நான் தான் குமார் பேசுறேன். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஆலங்குடியில போய் அங்க இருக்கிற வீட காலி பண்ண சொல்லி விசாரிச்சியா? ஆமா சார், அந்த முத்துப்பாட்டி வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு விட்டு வந்திருக்கேன். ஒரு வாரத்துல அமௌண்ட் கூட இல்லைன்னா வீட காலி பண்ணு இருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கான். இங்க பாரு கந்தசாமி, ஒரு வாரம்லாம் இல்ல, நீ நாளைக்கே போய் அந்த வீடை இடிச்சு தரமட்டமாக்குற. சார், என்ன சார் நாளைக்கே வா? ஆமா, நாளைக்கே. நான் சொல்றத பண்ணு, சரியா? சார், சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய முதலாளி எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த இடத்த முடிச்சு கொடுன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க என்னன்னா அந்த இடத்த தரமட்டமாக்கணுங்கிறீங்க. நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்துட்டா என்ன சார் பண்றது? அப்படியே நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா அருண் பேரை சொல்லு, சரியா? ஓ, அப்படியா சார்? சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம் சார். சரி, முடிச்சிட்டு கால் பண்ணு, வைக்கிறேன். இத்தனை வருஷமா அந்த கம்பெனிக்காண்டி நாயா பேயா ஓடி உழைச்சது நானு. என்னைய நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறது இல்ல, அவ சொந்த பிள்ளைய நம்பி ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துருக்காரு. எப்படி அவன் அதை சக்சஸா முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அம்மா, அம்மா, வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா. யாருமா வந்திருக்கா? இம்மா, வெளியில வந்து பாருங்கம்மா. ஏய், உள்ள வாடி. ஏய், அம்மா எங்கடி? அட, நம்ம மாயா. வா மாயா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. வா வா, உள்ள வா, உட்காரு. இருமா, குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி, நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஆண்டி. அப்புறம் எனக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. எப்போ கல்யாணம்? இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு ஆண்டி. அதான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா? நாங்கெல்லாம் வாரோமா என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா பூஜா வருவா. ஐயோ ஆண்டி, பூஜா கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். அவ வராம எங்க போயிட போறா? நீங்க கண்டிப்பா வரணுங்கக்காண்டி தான் நான் மெயினா உங்களை கூப்பிடுறதுக்காண்டி வந்திருக்கேன். நீங்க அப்புறம் கார்த்திகா, மேனகா எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும், சரியா? சரிம்மா. அப்புறம் ஆண்டி, பூஜா சொன்னா நீங்க நல்லா தப்பீங்கன்னு. என்னோட கல்யாண பிளவுஸை நீங்க தான் ஆண்டி தச்சு கொடுக்கணும். பிளவுஸையும் கையோட சேர்த்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியாம்மா? சரிம்மா, கண்டிப்பா தச்சு தரேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிடி. மேரேஜ் எங்க வச்சு? உங்க ஊர்ல தானே? இல்லடி, மேரேஜ் எங்க ஊர்லயும் இல்ல, அவர் ஊர்லயும் இல்ல, நாங்க பொள்ளாச்சியில வச்சிருக்கோம். என்னடி சொல்ற? பொள்ளாச்சிலையா? சம்பந்தமே இல்லாம வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பிளேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா, உனக்கு கால் பண்ணா ஏன் கால் போவே மாட்டேங்கி? எனி டைம் பிஸி பிஸினே வருது. என்னடி, குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு குட் நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா என்ன? ஆமாண்டி, என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. எப்பவுமே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நான் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமான்னு. இப்ப கூட பாரு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் இன்விடேஷன் வைக்க போயிருக்காரு. அதை கூட என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்றாரு. பரவாயில்லடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவளாண்டி. அப்புறம் வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். வேலை எதுவும் கிடைச்சிச்சாடி? இல்லடி, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வேலையே செட் ஆக மாட்டேங்கி. சரிடி, நானும் எனக்கு தெரிஞ்ச கம்பெனிலலாம் உனக்கு கேட்டு சொல்றேன், சரியா? சரிடி. ஏய் மச்சான், வாடா.
டே ஹாய்டா. டே ஒரு நிமிஷம் இரு, நான் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன். சரிடா. அம்மா அப்பா இங்க வாங்க. என்னப்பா ராகேஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னப்பா விசேஷம், திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அங்கிள் எனக்கு மேரேஜ், அதான் உங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. தேங்க்ஸ் அங்கிள். இருப்பா குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். டேய் மச்சான், என்னால மேரேஜுக்கு வர முடியுமா என்னன்னு தெரியலடா. என்னடா இப்படி சொல்ற? டேய் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நீ கண்டிப்பா வரணும். இல்லடா மேரேஜ் அன்னைக்கு தான் எனக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. எங்க அப்பா என்னைய தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காரு. பாத்தீங்களாங்க நம்ம பையன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. நீங்க அவன் பொறுப்பில்லன்னு சொன்னீங்க. எவ்வளவு பொறுப்பா இருக்கான் என் பையன். டேய் மச்சான் என்னடா நீ இப்படி சொல்ற? அங்கிள் நீங்களா சொல்லுங்க அங்கிள். அருண் சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அருணுக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கு, அதனால மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வருவான். சரியா? இந்த அப்பா என்ன இப்படி சொல்றாரு? போர்ட் மீட்டிங்கை விட ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா போர்ட் மீட்டிங் தான் முக்கியம், மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வருவான்னு சொல்றாரு. டே என்னடா இது? நீ வருவேன்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? நீயே இப்படி பண்ண என்னடா அர்த்தம்? டே நான் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சேன். சரி போர்ட் மீட்டிங் போக வேண்டாம், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா போர்ட் மீட்டிங் போ, கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாங்காரு. எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு வந்துடுடா மச்சான். சரி சரி வர பாக்குறேன். டே இப்படி பண்ணாதடா. சரிடா கண்டிப்பா வருவேன். சரி சரி சரிடி மச்சான், அப்படியே நான் கிளம்புறேன். ஓகே அங்கிள், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி அங்கிள், நான் அப்படியே கிளம்புறேன். எப்பா ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டும் ஆண்டி, இன்னொரு நாள் வரேன். சரிப்பா, கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடுறோம். ஓகே அங்கிள். ஆண்டி பாய். மச்சான் போயிட்டு வரேன்டா. கிளம்பு கிளம்பு. நான் கூட நினைச்சேன் ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் முக்கியம் சொல்லி போர்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவான்னு. பரவாயில்ல, போர்ட் மீட்டிங் தான் முக்கியம்ட்டு வரான். சரி இப்பதான் என் பையனுக்கு பொறுப்பு வந்திருக்கு. என் பையனும் புத்திசாலி தான். இப்ப யாரும் இல்லைன்னா